ஃபஸ்ட்டு விஎன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். தென் இந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி நியூ ப்ராஜெக்ட். இப்போ நம்ம இமேஜஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து எடுத்துக்கலாம். இப்போ பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செட் பண்ணியாச்சு. ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா டைரக்டட் பை இன்புட் டைட்டில் இதெல்லாம் இருக்குது. யார் பண்ணோம் அதெல்லாம் வந்து எடிட் பண்ணி போட்டுக்கலாம். இது நமக்கு இப்போ வேண்டாம். ஸோ இதை வந்து டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட வீடியோ வந்து 3 செகண்ட்ஸ் இப்போ வந்து இருக்குது. இப்போ வந்து இந்த வீடியோ வந்து ஒரிஜினலில் இருக்குது. நம்ம வந்து 16:9 ரேஷியோவுக்கு செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணியாச்சு. ஸோ இது 3 செகண்ட்ஸ்க்கு இருக்கா. ஸோ அது வந்து நான் 9 செகண்ட்ஸ்க்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டூப்ளிகேட் கொடுத்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் அகெயின். ஸோ டோட்டலாக இப்போ 9 செகண்ட்ஸ்க்கு வீடியோ வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து கார் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி ஃபோட்டோஸ் கொடுத்து இந்த காரை ஆட் பண்ணிக்கலாம். இந்த காரை சுற்றி எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அதை வந்து க்ராப் பண்ணிக்கலாம். ஃப்ரீ கிளிக் பண்ணி இந்த காரை மட்டும் க்ராப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை ட்ராக் பண்ணி இந்த ரோடு மேலே வச்சிடலாம். கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் சைஸை. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்னென்னா இந்த கார் வந்து பாதியிலே வந்து மறைஞ்சிருது. ஸோ அந்த கார் வந்து வீடியோ ஃபுல்லாக வேணும் அப்படின்னா அந்த காரை கிளிக் பண்ணி இந்த எண்ட் பாயிண்டில் டச் பண்ணோன்னா வீடியோ எண்டுன்னு வரும். இதை கிளிக் பண்ணோன்னா வீடியோவோட எண்டு வரைக்கும் இந்த கார் வந்து வரும். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தோன்னா வீடியோவோட எண்டு வரைக்கும் இந்த கார் வந்து இருக்கும். தென் இந்த காரை வந்து அனிமேட் பண்ண போகிறோம். இப்போது இமேஜஸ்லாம் செட் பண்ணியாச்சு. இப்போ அனிமேட் பண்ண வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு அந்த வீலை வந்து நம்ம சுற்ற வைக்கணும். காரோட வீலை வந்து டயரை ரிமூவ் பண்ணிடலாம். காரை இமேஜை செலக்ட் பண்ணி கீழே கட் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கட் அவுட் ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணி இந்த டயரை ரிமூவ் பண்ணிக்கலாம். ரீஸ்டோர் கொடுத்துட்டு மாடிஃபை ஏரியா கிளிக் பண்ணி எரேசர் கிளிக் பண்ணி கொஞ்சம் சைஸை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். எரேசரோட சைஸை. அப்புறம் காரை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். இப்போ அந்த டயரை மட்டும் நம்ம எரேஸ் பண்ண போகிறோம். இதே மாதிரி பேக் சைட்லையும் பண்ணிக்கலாம். பேக் டயர்லேயும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து காரில் இருக்க டயரை வந்து கட் பண்ணியாச்சு. ஓகே கொடுத்து டன் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த காருக்கு வந்து டயர் செட் பண்ணிக்கலாம். ஆட் இமேஜ் ஐக்கான் கொடுத்து ஃபோட்டோஸ் கொடுத்து டயர் எடுத்துக்கலாம். டயர் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பிஎன்ஜி இமேஜ். இந்த டயர் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த டயரை வந்து இந்த காருக்கு ஏற்ற மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம். இதை வந்து கீழே கொண்டு வரலாம். அப்போ தான் கார் கீழே இருக்கும்.
ஸோ ஃப்ரண்ட் டயர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியோ ஃபிட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இப்போ பேக் டயர் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃப்ரண்ட் டயரோட டூப்ளிகேட்டே நம்ம கொடுத்துக்கலாம். அந்த ஃப்ரண்ட் டயரை கிளிக் பண்ணி டூப்ளிகேட்டுன்னு கொடுத்தோன்னா இன்னொரு டயர் வந்துடும். பொசிஷன் கீ யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணிவிட்டு இந்த காருக்கு மேலே இருக்கிற மாதிரி இருக்கா, ஸோ காருக்கு அடியில் இந்த டயர் போகணும். அதனால் இதை வந்து ட்ராக் பண்ணி காருக்கு அடியில் வச்சுக்கலாம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ காரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம எல்லாம் வச்சாச்சு. டயரெல்லாம் காருக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சாச்சு. இப்போது அந்த டயருக்கு வந்து அனிமேட் கொடுக்கணும், ரன் பண்ண வைக்கணும். இந்த டயரை மட்டும் இந்த டயரை வந்து வீடியோவோட எண்டு வரைக்கும் வச்சுக்கலாம், இல்லைன்னா பாதியிலையும் இல்லாமல் போயிடும். 2 டயரையும் செலக்ட் பண்ணி வீடியோ என்னன்னு கொடுத்தோன்னா வீடியோவோட எண்டு வரைக்கும் வரும். ஓகே, இப்போ காரை ரன் பண்ண வைக்கிறதுக்கு ஃப்ரண்ட் டயரை செலக்ட் பண்ணி நம்ம மோஷன் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். மோஷன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா லூப்பில் போய் ஸ்பின் ஆப்ஷன் கொடுத்தோன்னா காரு சுற்றும். ஓகே, அதே மாதிரி பேக் டயருக்கும் கொடுத்துக்கலாம். மோஷன் கிளிக் அந்த பேக் டயரை கிளிக் பண்ணி மோஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி லூப்புன்னு இருக்கா, இந்த லூப்பை கிளிக் பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட்டில் ஸ்பின்னு இருக்கும், அதை கொடுத்துக்கலாம். இது வந்து பின்னாடி சுற்றுற மாதிரி இருக்குது, முன்னாடி சுற்றுற மாதிரி செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட் டயர்லேயும் முன்பக்கமாக பார்த்து சுற்றுற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் ரன் ஆகும், முன்னாடி பார்த்து ரன் ஆகிட்டுருக்கோம். இப்போ ஸ்பின் ஆப்ஷன்லாம் கொடுத்தாச்சு. அடுத்து காரை வந்து மூவ் பண்ண வைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டயரை செலக்ட் பண்ணிவிட்டு கீ ஃப்ரேமை கிளிக் பண்ணி கீழே பொசிஷன் இருக்கா அதை கிளிக் பண்ணி அதுக்கு முன்னாடி இந்த டைம் லைனை கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுட்டு கீழே இந்த பொசிஷன் இருக்கா அதை கிளிக் பண்ணி கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் ஒரு 2 ஸ்டெப்பு தள்ளி வைக்கிற மாதிரி வைக்கணும். 1 2. ஓகே, அதே மாதிரி பேக் டயரையும் கிளிக் பண்ணி இதுக்கு ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டைம் லைனை கொஞ்சம் அந்த ஃபஸ்ட் டயருக்கு நேராக கரெக்டாக வச்சுட்டு அப்போ தான் ஈவனாக வந்து மூவ் ஆகும் நமக்கு. ஸோ இதையும் பொசிஷன் வச்சு 2 ஸ்டெப்பு ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டு அதே மாதிரி காரோட அந்த பாடி பார்ட்டையும் எடுத்து ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டைம் லைனை கரெக்டாக அதுக்கு நேராக மூவ் பண்ணி வச்சுட்டு பொசிஷன் யூஸ் பண்ணி 2 ஸ்டெப்பு முன்னாடி வச்சிட்டோமா. இப்போது 2 ஸ்டெப்பு கார் முன்னாடி வந்திருக்கு, பார்க்கலாமா? இப்போ பார்த்திங்கன்னா 2 ஸ்டெப்பு முன்னாடி வரும். இதே மாதிரி ஃபுல்லாக கொடுத்துட்டோம் அப்படின்னா 2 ஸ்டெப் யூஸ் பண்ணி ஃபுல்லாக கொடுத்துட்டோம் அப்படின்னா கார் வந்து நமக்கு ரன் ஆகிற மாதிரியே தெரியும், பார்க்க ரியலிஸ்டிக்காக இருக்கும். அடுத்து இந்த டயரை கிளிக் பண்ணி 2 ஸ்டெப்பு ஃப்ரண்ட்டில் வைக்கலாம். அடுத்து பேக் டயரை கிளிக் பண்ணி 2 ஸ்டெப் ஃப்ரண்ட்டு. அதே மாதிரி கார் கிளிக் பண்ணி 2 ஸ்டெப்பு ஃப்ரண்ட்டு. ஓகே, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு டூ ஸ்டெப் ஃப்ரண்ட், திருப்பியும் 2 ஸ்டெப்பு, அடுத்து 2 ஸ்டெப், அதுக்கடுத்து 2 ஸ்டெப்பு கரெக்டாக அதுக்கு நேராகவே வச்சுக்கணும், இல்லைன்னா அன்ஈவனாக இருக்கும். இதே மாதிரி ஃபுல்லாக கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரன் ஆகிற மாதிரி தெரியும்.
ஸோ நம்ம இப்போ வந்து கீ ஃப்ரேம்லாம் செட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ காரை ரன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குல்ல? நான் வந்து 2 ஸ்டெப்ஸ் சொல்லியிருந்தேன்ல, ஃப்ரண்ட் டயர், பேக் டயர், கார் பாடி பார்ட் வந்து 2 ஸ்டெப்ஸ் முன்னாடி வைங்க அப்படின்னு. 5 ஸ்டெப்ஸ் வந்து முன்னாடி வச்சுருக்கேன் நான் இப்போது. 5 ஸ்டெப்ஸு 2 ஸ்டெப்ஸ் ஏன்னா பாதி வரைக்கும் தான் வருது, ஃபுல்லாக வந்து கவர் ஆக மாட்டேங்குது. ஸோ இங்கே வரைக்கும் தான் வந்துச்சு எனக்கு, அதனால் நான் 5 ஸ்டெப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். 5 ஸ்டெப்ஸ் கொடுத்தோம், ஒவ்வொரு கீ ஃப்ரேமுக்கும் 5 ஸ்டெப்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஃபுல்லாக கவர் ஆகி வந்துருச்சு. ஸோ நல்லாயிருக்கு. இப்போ காருக்கு வந்து சவுண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கார் மூவ் ஆகிற சவுண்டும் காரோட ஹார்ன் சவுண்டும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த டேப் டு ஆட் மியூசிக் கொடுத்து மை மியூசிக்கில் போய் மியூசிக் லைப்ரரி கார் ஹார்ன் சவுண்ட் இருக்கா, 3rd ஒன், இதை யூஸ் பண்ணிக்கலாம். கொடுத்து டிக் கொடுத்துடலாம். இப்போ செட் ஆகிருக்கும், வருது. ஸோ இது வந்து எங்கெங்கே வேணுமோ அங்கங்கே செட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக வச்சோன்னா ஃபுல்லாக அடிச்சுட்டே இருக்கும். ஸோ இது வந்து டூப்ளிகேட் கொடுத்து கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து கார் மூவ் ஆகிற சவுண்டு வந்து கொடுத்துக்கலாம். அகெயின் அந்த மியூசிக்கை கிளிக் பண்ணி மியூசிக்கில் போய் மை மியூசிக்கில் போய் மியூசிக் லைப்ரரியில் போய் இதை டிக் பண்ணிவிட்டு ஸோ ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ காருக்கு வந்து ஹார்ன் சவுண்டும் கார் மூவ் ஆகிற சவுண்டும் ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ரியலாக ஒரு கார் வந்து மூவ் ஆகுற மாதிரி நமக்கு தெரியுது. இப்போ நம்மளுக்கு வந்து ரோடு வந்து பிளெயினாக இருக்குது, அதுக்கு மனுஷங்க ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இங்கே ஸ்டிக்கர்ஸ் யூஸ் பண்ணி, இங்கே இருக்கும் இந்த ஃபோட்டோஸ் பக்கத்துலேயே ஸ்டிக்கர்ஸ் இருக்கும், அதை யூஸ் பண்ணி நம்ம மனுஷங்களை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பிளெயினாக ஃபீல் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். சரி, ஸ்டிக்கர்ஸ் இருக்கணும். இப்போ ஸ்டிக்கர்ஸ் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து வீடியோ ஃபுல்லாகவே வேணும் அப்படின்னா ஸோ அதை கிளிக் பண்ணி வீடியோவோட எண்டு வரைக்கும் வச்சிடலாம். இப்போ வந்து ஸ்டிக்கர் வந்து கார் மேலே இருக்குது, ஸோ அதை வந்து லாஸ்ட்டில் வச்சிடலாம். கீழே இழுத்து கொண்டு வந்து வச்சிடலாம், ட்ராக் பண்ணி வச்சிடலாம். இப்போ ரன் பண்ணி இப்போ கரெக்டாக வருது. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அனிமேஷன் முடிஞ்சு. இது மாதிரி பைக்கு, ட்ரக்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம வந்து அனிமேட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணி அகெயின் கிளிக் பண்ணி அப் ஏரோ மாதிரி இருக்குல்ல இந்த டாப்பில், ஸோ அது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற பட்டன், அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கலாம்.
எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. டன் கொடுத்துக்கலாம். இது வந்து நம்மளோட கேலரியில் வந்து இருக்கும். இந்த அனிமேஷன் வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.